ஒரு ஊர்ல சாரதா அனாமிகாங்கிற ஏழை மாமியார் மருமக இருந்தாங்க. அவங்க ரெண்டு பேரும் தள்ளு வண்டியில தோசை செஞ்சுக்கிட்டு அதை வித்துக்கிட்டும் வந்தாங்க. அதுல கிடைச்ச பணத்தை வச்சு தங்களோட சோம்பேறி கணவன்களை காப்பாத்திக்கிட்டு வந்தாங்க. வழக்கம் போல அன்னைக்கு கூட தள்ளு வண்டியில தோசையை வித்துக்கிட்டு வந்துட்டு இருந்தாங்க. வாங்கம்மா வாங்க, எல்லா விதமான தோசையும் இங்க இருக்கு. இஞ்சி தோசை, வெங்காய தோசை, மசாலா தோசை, இந்த மாதிரி உங்களுக்கு எந்த தோசை வேணும்னாலும் அந்த தோசை சுட சுட கிடைக்கும். ஒரு நொடியில உங்க கைக்கும் வரும். விலையும் ரொம்ப குறைவுதான். வாங்கம்மா வாங்க அப்படின்னு சாரதா கத்தி கத்தி வித்தாங்க. வழியில அங்கேயும் இங்கேயும் போனவங்க எல்லாரும் அவங்க வேலைய பார்த்துட்டு இருந்தாங்களே தவிர இந்த சாரதா அனாமிகா கடைக்கு வந்து யாரும் தோசை சாப்பிடல. அவங்கள யாரும் கண்டுக்க கூட இல்ல. இது எல்லாத்தையும் கவனிச்ச மருமக அனாமிகா மாமியார் கிட்ட சொன்னான். என்ன அத்தை இது, மணி இப்பவே 10 ஆக போகுது. இப்ப வரைக்கும் ஒருத்தவங்க கூட நம்ம கடைக்கு வந்து தோசை சாப்பிடலையே. எப்படி வரும் மருமகளே, நம்மள பார்த்து பொறாமப்பட்டவளுக நமக்கு போட்டியா கடைய திறந்து வச்சிருக்காளுக. அப்படி இருக்கும்போது கஸ்டமருங்க அங்கதானே போவாங்க. ஐயோ, இப்ப எப்படி அத்தை, நேத்தே மாவெல்லாம் புளிச்சு போச்சு. இன்னைக்கு கூட இதை குப்பையில தான் தூக்கி போடணுமா அப்படின்னு அனாமிகா ரொம்ப கவலைப்பட்டான். அத பார்த்த சாரதா எதுவும் பேசாம யாராவது தன்னோட கடைக்கு வருவாங்களா அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. எவ்ளோ கத்தியும் யாருமே அவங்க தோசை கடைக்கு வரவே இல்லை. இனிமே கத்துறதுக்கு சக்தி இல்லாம ஸ்டூல்ல வந்து உட்கார்ந்தாங்க. 1 மணி நேரம் போச்சு. ரெகுலரா அவங்க கடைக்கு வந்து தோசை சாப்பிடுற ராஜாமணி அவங்க தோசை கடையை தாண்டி முன்னாடி போய்கிட்டு இருக்கும்போது அவரை பார்த்த சாரதா கேட்டாங்க, என்னன்னா கொஞ்ச நாளா தோசை சாப்பிட வரவே இல்லையே. என்ன செஞ்சு உங்க கடைக்கு வர சொல்றீங்கம்மா? 30 ரூபாய் கொடுத்தா கிடைக்கிற தோசை இப்போ 25 ரூபாய் கொடுத்தாலே கிடைக்குதே. கொடுக்கறது வேற யாரும் இல்ல, தூரத்து சொந்தக்காரங்க இருக்காங்கல்ல. எங்க கடைய விட அந்த இடத்துல தோசை ருசியா இருக்கா? நாங்க தரா மாதிரி கெட்டியா ருசியா சட்னி தராங்களா? நான் அதெல்லாம் கவனிக்கிறது இல்ல சாரதா. எனக்கு 5 ரூபாய் மிஞ்சுதே, அது மட்டும்தான் எனக்கு வேணும். அது மட்டும் இல்லாம உன் கடைக்கு வரணும்னா ஊரெல்லாம் சுத்தி வரணும். இவ்வளோ தொல்லை எதுக்கு? அதான் வர்றதில்ல. வீட்டுக்கு பக்கத்திலே வைக்கிற அவங்க கிட்ட வாங்கிக்கிறேன். ஆட, இதுல என்ன அண்ணா இருக்கு? நீ வா, எனக்கும் 25 ரூபா கொடு போதும். நீ பெரிய மனுஷன், பத்தாததுக்கு நல்லா தெரிஞ்ச மனுஷன் வேற. நீ ஒரு வார்த்தை சொன்னா நான் மாட்டேன், நான் சொல்ல போறேன். சரி சாரதா, இன்னைக்கு எப்படியோ ரமணி கிட்ட சாப்பிட்டுட்டேன். நாளையில இருந்து வரேன். 4 பேர்கிட்ட சொல்லுங்கண்ணா அப்படின்னு சொன்னதுனால சரின்னு அங்கிருந்து கிளம்பினாரு. அன்னையில இருந்து தெரிஞ்சவங்களை கூப்பிட்டா கூட அவங்க யாரும் அங்க வர்றதில்ல. சாயந்தரம் வரைக்கும் வெறும் கடையை பார்த்து பார்த்து அழுத்து போன 2 பேரும் வீட்டுக்கு வந்தாங்க. சாப்பிட்டு படுத்தாங்க. 1 மணி நேரம் போச்சு. ஆனா 2 பேருக்கும் சரியா தூக்கமே வரல. காலி ஆகிக்கிட்டு இருக்க தங்களோட தோசை கடையை பத்தி டிஸ்கஷன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. 2 பேருக்கும் எந்த விதமான ஐடியாவோ ஆலோசனையும் வரல. அதனால 2 பேரும் சோகமா யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. 2 பேரும் பேசிக்கிட்டே கொஞ்ச நேரம் கழிச்சு தூங்கிட்டாங்க. மறுநாள் காலையில கோழி கூவுறதுக்கு முன்னாடியே 2 பேரும் எந்திரிச்சு உட்கார்ந்தாங்க. வெளியில இருந்த விறகு அடுப்பு கிட்ட உட்கார்ந்துக்கிட்டு மாமியார் மருமகளும் இன்னையில இருந்து தோசை வண்டியே போடக்கூடாதுன்னு முடிவெடுத்தாங்க. அவங்க பேசிட்டு இருந்தத வாசல்ல உட்கார்ந்துக்கிட்டு பேப்பர் படிச்சுக்கிட்டு இருந்த பிரசாத் கேட்டாரு. தோசை வண்டியை இழுத்து மூடிட்டு வேற என்ன வியாபாரத்தமா பண்றது? நான் கூட அதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன் அத்தை அப்படின்னு 2 பேரும் வேற என்ன வியாபாரம் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. வெளியில வாசல்ல உட்கார்ந்துக்கிட்டு பேப்பர் படிச்சுக்கிட்டு இருந்த பிரசாத்துக்கு ஒரு சூப்பர் ஐடியா வந்துச்சு. மாமியார் மருமக கிட்ட பிரசாத் சொன்னாரு, அம்மா அனாமிகா, 2 பேரும் இங்க கொஞ்சம் வாங்க. எனக்கு ஒரு நல்ல ஐடியா வந்திருக்கு, உங்ககிட்ட சொல்லணும். என்னன்னு சொல்லுங்க மாமா, எனக்கு இங்கேயே கேக்குது மாமா. சாரதா மட்டும் எழுந்திருச்சு பிரசாத் கிட்ட வந்தாங்க. சொல்லுங்க, எதுக்காக கூப்பிட்டீங்க? அனாமிகா, உன் மாமியார் வந்துட்டா. நீ வந்தாதான் உங்க தோசை கடைய பயங்கரமா முன்னேத்துறது எப்படி, நிறைய பணம் சம்பாதிக்கிறது எப்படின்னு சொல்லுவேன். இல்லைன்னா உன் இஷ்டமா. புது வியாபாரத்தை ஆரம்பிச்சு நிறைய சம்பாதிக்கணும்னா உடனே இங்க வா. அவ்வளவுதான். மாமனார் அந்த வார்த்தையை சொன்னதும் அனாமிகா சடக்குன்னு எழுந்திருச்சு வெளியில வந்தா. ஆர்வத்தோட மாமா என்ன சொல்ல போறாருன்னு கேட்டா. சொல்லுங்க மாமா,
என்ன ஐடியா அது? சொல்லுங்க, மருமக கேக்குறா இல்லையா? இப்போ நம்ம எந்த விதமான தோசைகளை செய்யறோம்? வெங்காய தோசை, ரவா தோசை, இஞ்சி தோசை, மசாலா தோசை, இப்படி நிறைய வித தோசையை செஞ்சுக்கிட்டு இருக்குமே மாமா. எதுக்கு மாமா இதெல்லாம் கேக்குறீங்க? சொல்லுங்க, இந்த தோசை இல்லாம வேற ஏதாவது புதுசா இருக்கா? இருக்கு சாரதா. சிக்கன் தோசை, சிக்கன் டிக்கா தோசை, சிக்கன் 65 தோசை, சிக்கன் மசாலா தோசைன்னு சொல்லி ஒரு சிக்கனை வச்சு சிக்கன்ல ஏகப்பட்ட வெரைட்டியை செஞ்சு அதை தோசையில வச்சு விற்கலாம். இதை உன் தொண்டையை வச்சுக்கிட்டு சத்தமா எல்லார்கிட்டயும் சொன்னேன்னா, அடடே கேட்க புதுசா இருக்கே அப்படின்னு எல்லாரும் நம்ம கடைக்கு மறுபடியும் ஈக்கள் கூட்டம் மாதிரி வருவாங்க அப்படின்னு பிரசாத் சொன்னாரு. அத சொன்னதுக்கு அப்புறம் மாமியாரும் மருமகளும் யோசிச்சாங்க. 2 பேரையும் பிரசாதும் கவனிச்சாரு. அவரு சொல்லணும்னு நினைக்கிறத சொல்லிட்டு இருந்தாரு. இங்க பாருங்க, டேஸ்ட் மட்டும் நல்லா இருந்தா நம்ம கிட்ட ரெகுலரா எல்லாரும் வருவாங்க. பக்கத்துல எத்தனை டிஃபன் சென்டர் வந்தாலும் கூட எல்லாரும் நம்ம கிட்ட தான் வருவாங்க. எப்படி இருக்கு சாரதா? எனக்கு வந்த சூப்பரான ஐடியா. பிரசாத் சொன்னதை முழுவதுமா கேட்ட மாமியாரும் மருமகளும் அவரை பாராட்டி கை தட்டினாங்க. பிரசாதும் சந்தோஷப்பட்டாரு. சாரதாவும் அனாமிகாவும் வெஜ் அண்ட் நான்வெஜ் தோசை வண்டியை தயார் பண்ணாங்க. அந்த வண்டி எடுத்துக்கிட்டு ஊர் முழுக்க தெரிஞ்சு, வாங்கம்மா வாங்க, சுட சுட சிக்கன் தோசை வண்டி வந்திருக்கு. சிக்கன் தோசை, சிக்கன் டிக்கா தோசை, 65 தோசை, சிக்கன் மசாலா தோசை, இப்படி உங்களுக்கு எந்த தோசை வேணுமோ அந்த தோசை நொடியில தயாராகும்பா. நீங்க ஆர்டர் கொடுத்த அடுத்த 5 நிமிஷத்துல தட்டுல தோசை. சூடான தோசை சாப்பிடுறதுக்கு ஓடோடி வாங்கப்பா வாங்க. இப்படி சாரதா சத்தமா கத்தி வித்தாங்க. ஊர் மக்கள் எல்லாரும் சிக்கன்ல வெரைட்டி தோசை அப்படின்னு சொன்னதும் டேஸ்ட் செய்யறதுக்கும் அது எப்படி இருக்குன்னு பாக்குறதுக்கும் எல்லாரும் வந்தாங்க. வந்த எல்லாரும் அவங்களுக்கு பிடிச்ச தோசைய வாங்கி சாப்பிட்டாங்க. காலையில ஆரம்பிச்சா சாயந்தரம் வரைக்கும் இந்த சிக்கன் தோசைக்காக மக்கள் அலாலையா வந்தாங்க. கடைசியில மாவு சட்னி எல்லாம் காலி ஆயிடுச்சு. அதனால சில பேருக்கு தோசை கிடைக்காம கூட போயிருக்கு. அன்னையில இருந்து சாரதா அனாமிகா 2 பேரும் சிக்கன் தோசை செஞ்சு அதை வித்துக்கிட்டு நிறைய பணம் சம்பாரிச்சு ஏகப்பட்ட லாபத்தை பார்த்து சந்தோஷப்பட்டாங்க. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். திம்மாபுரத்துல சாரதா அனாமிகா அப்படிங்கிற மாமியார் மருமக இருந்தாங்க. அந்த ஊர் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல சாரதா இட்லி கடை அப்படிங்கிற ஒரு கடைய சாரதா அவங்க பேர்லயே ஆரம்பிச்சு இட்லி வியாபாரம் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுல கிடைக்கிற பணத்தையும் வச்சுக்கிட்டு அப்பப்ப கூலி வேலையும் செஞ்சுக்கிட்டு அவங்க கணவர்களை இந்த மாமியாரும் மருமகளும் காப்பாத்திட்டு வந்தாங்க. அனாமிகா கர்ப்பமான காரணத்தினால ஹாஸ்பிட்டலுக்கு அவனை கூட்டிக்கிட்டு போனான். மறுநாளே மாமியாரும் மருமகளும் அவங்களோட இட்லி கடைய ஆரம்பிச்சாங்க. வழக்கம் போல அன்னைக்கு கூட கஸ்டமர்ஸோட அந்த கடை கலகலப்பா இருந்துச்சு. வாங்க ஐயா வாங்க, வந்து உட்காருங்க, சுட சுட இட்லி இருக்குது, அப்படி வாயில வச்சிங்கன்னா போதும், கரைஞ்சு உருகி ஊத்தும். வாங்க ஐயா வாங்க, மல்லிகைப்பூ மாதிரி பஞ்சு போல இட்லி இருக்கு அப்படின்னு யாருக்கு என்ன வேணும்னு தெரிஞ்சுக்கிட்டு அனாமிகா அவங்களுக்கு சர்வீஸ் பண்ணிக்கிட்டு இருந்தா. மாமியார் சாரதா இட்லி சுட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதே ஊரை சேர்ந்த வயசான பாட்டியான சகுந்தலா சாரதாவோட இட்லி கடைக்கு வந்தாங்க. அவங்க வர்றத மருமக அனாமிகா கவனிச்சா. அத்த, அந்த சகுந்தலா வராங்க பாத்தீங்களா? வரட்டும் வரட்டும் மருமகளே, அத நீ கண்டுக்க தேவையில்ல. உன் வேலை என்னமோ அதை பாரு, நான் என் வேலைய பாக்குறேன். டவுன்ல அவங்களுக்குன்னு ஹோட்டல் இருக்கு, அதை விட்டுட்டு எப்ப பார்த்தாலும் இங்க வந்து வந்து அழுது. இதுல என்ன ஆனந்தமோ இவங்களுக்கு எனக்கு புரியல. அடுத்தவங்களை கஷ்டப்படுத்துறது சில பேருக்கு ஆனந்தம், இதுக்கு நம்ம கடைக்கு வந்து இலவசமா 2 இட்லி சாப்பிடுறது ஆனந்தம். 2 இட்லியால நமக்கு என்ன நஷ்டமா வரப்போகுது? ஐயோ அத்தை, இவங்களை பத்தி ஊருக்குள்ள கேள்விப்பட்டிருக்கீங்களே? ஆமா மாதிரி இவங்க எங்க காலடி எடுத்து வைக்கிறாங்களோ அந்த இடம் விளங்கவே விளங்காதுன்னு சொல்லுவாங்க. சகுந்தலாவை பத்தி என்கிட்டயே சொல்றியாமா? அவங்க உனக்கு அத்தை, எனக்கு அக்கா முறை. அவங்கள இன்னைக்கு ஆட்டு வைப்போமா? அது எப்படி இருக்கணும்னா மறுபடியும் நம்ம கடைக்கு அவங்க வரவே கூடாது. ஐயையோ, இந்த சாரதாவோட இட்லி கடையான்னு பார்த்து பயப்படணும் அப்படின்னு சொல்றதுக்குள்ளேயே சகுந்தலா அவங்க கடைக்கிட்ட வந்துட்டாங்க. ஏமா அனாமிகா, நான் தான் பெரிய அத்தை வந்திருக்கேன். அதுக்கு இப்ப என்ன செய்யறது அத்தை? யானைய வரவழைச்சு பேண்டு வாத்தியங்கள் எல்லாம் வரவழைச்சு உங்களுக்கு வரவேற்பு கொடுக்கணும்னு சொல்றீங்களா அத்தை?
என்ன நீ கிண்டல் பண்றியாடி அனாமிகா மருமகள? நான் தான் உங்க மருமகளாச்சே, அத்தை கிட்ட இப்படி கூட விளையாட கூடாதா? வேணானா சொல்லுங்க, எதுவும் செய்யாம அத்தைன்னு அன்பா கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பிளேட்ல 3 இட்லி, கொஞ்சம் காரப்பொடி வச்சு ஒரு கப்ல சாம்பாரை ஊத்தி அத சகுந்தலா கிட்ட வச்சா. அத அவங்க சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. சாரதா, அனாமிகா 2 பேரும் அவங்க வேலைய பார்த்தாங்க. சகுந்தலா திருட்டுத்தனமா ஒரு பிளாஸ்டிக் பல்லிய பிளேட்ல போட்டுட்டு டிராமாவை ஆரம்பிச்சாங்க. என்னடி மருமகளே இது, இட்லில பல்லி இருக்க? என்னம்மா இது, எங்க இட்லி சாப்பிட வர்றவங்களுக்கு சூடு சொரணை இல்லைன்னு நீங்க இட்லில பல்லிய போடுறீங்களா அப்படின்னு ஆரம்பிச்ச சகுந்தலா அவங்க கையில இருந்த பல்லிய காமிச்சாங்க. அத பார்த்துட்டு அங்க இட்லி சாப்பிட்டுட்டு இருந்தவங்க எல்லாம் ஒரே ஓட்டம் ஓடிட்டாங்க. அனாமிகாவுக்கு ஒன்னும் புரியல. சகுந்தலா வந்த வேலை முடிஞ்சிடுச்சுன்னு போயிட்டாங்க. அனாமிகா மனசுக்குள்ளேயே சகுந்தலாவை திட்டிக்கிட்டு இருந்தா. அப்படியே நாட்கள் போச்சு. சகுந்தலா பண்ண வேலைக்கு சாரதாவோட இட்லி கடை சரியாவே போகல. போட்ட முதலீடு கூட கைக்கு வர்றது கஷ்டமா போச்சு. இன்னொரு பக்கம் அனாமிகாவுக்கு நிறை மாதமா இருந்தது. 2 பேருக்கும் ரொம்ப சோகமா இருந்தது. இவ்ளோ நாள் சேமிச்ச பணத்தை வச்சு ஏதோ கொஞ்ச நஞ்சத்தை ஹாஸ்பிட்டலுக்கு செலவு பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. சமீபத்துல அந்த பணமும் தீந்து போனதால மாமியாருக்கும் மருமகளுக்கும் என்ன பண்றதுன்னே புரியல. வாயும் வயிறுமா இருக்க அனாமிகாவுக்கு சரியா சாப்பாடு கூட கொடுக்க முடியல. அதனால அனாமிகா ரொம்ப வீக் ஆயிட்டா. ஒரு நாள் சாரதா அப்பாவையும் புள்ளையையும் ரொம்ப திட்டினாங்க. ஆனாலும் அவங்க கண்டுக்கல. சாரதா அக்கம் பக்கத்துல கடனை உடனே வாங்கி அனாமிகாவை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தாங்க. அனாமிகாவை டாக்டர் செக் பண்ணாரு. என்னம்மா அது, வாயும் வயிறுமா இருக்கிற பொண்ணுக்கு கொஞ்சம் சத்தான சாப்பாடு கொடுக்க மாட்டீங்களா? ரொம்ப வீக்கா இருக்காங்க. சத்தான சாப்பாடு மட்டும் இல்ல, தினமும் அது கூட ஒரு கோழி முட்டையும் கொடுங்க. கோழி முட்டையில எவ்வளவு நல்ல பயன்கள் இருக்கு தெரியுமா? அப்படின்னு கோழி முட்டை சாப்பிடுறதால கிடைக்கிற நன்மைய பத்தி டாக்டர் சொன்னாரு. 2 பேரும் டாக்டர் சொன்னதை கவனமா கேட்டுக்கிட்டாங்க. எழுதி கொடுத்த மருந்தை எடுத்துக்கிட்டு அங்க இருந்து வீட்டுக்கு போனாங்க. சோஃபால உட்கார்ந்திருந்த அனாமிகா டாக்டர் கோழி முட்டைய பத்தி சொன்ன நன்மைகளை பத்தி யோசிச்சுக்கிட்டே இருந்தா. அப்போதான் அவளுக்கு திடீர்னு ஒரு நல்ல யோசனை வந்துச்சு. சாரதாவை கூப்பிட்டா. அனாமிகா கூப்பிட்டதும் கிச்சன்ல இருந்த சாரதா வேக வேகமா ஓடி வந்தாங்க. என்னாச்சு மருமகளே? நம்ம இட்லி கடைய முன்னேத்துறதுக்கு ஒரு யோசனை வந்திருக்கு. எதுக்குதான் கூப்பிட்டியா? நான் கூட உனக்கு வலி வந்துருச்சோன்னு பயந்துட்டேன். சரி சரி, இத பத்தி நம்ம அமர பேசலாமா? இப்பவே பேசணும். உங்களோட அக்கா அதான் இருக்காங்களே, நம்ம கடைய நாசம் பண்ணவங்க, அவங்க கிட்ட போய் இதுக்கு முதலீடா பணத்தை வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொன்னதும் சாரதா எதுவுமே பேசாம சகுந்தலா கிட்ட போய் பணம் வாங்கினாங்க. சாரதா இட்லி கடைய திறந்தாங்க. 2 பேரும் சேர்ந்து புதுசா முட்டை இட்லிய அறிமுகப்படுத்தினாங்க. அனாமிகா கையில மைக்கை எடுத்துக்கிட்டு எல்லாரையும் கூப்பிட்டா. வாங்கய்யா வாங்க, எங்க கிட்ட கோழி முட்டை இட்லி இருக்கு. கோழி முட்டை சாப்பிடுறதால எல்லாருக்கும் தேவையான புரத சத்து கிடைக்கும்னு உங்களுக்கு தெரியுமா? ஆனா நிறைய பேரால அதை தினமும் சாப்பிட முடியறது இல்ல. சாப்பிட முடியலையேன்னு நீங்க கவலையில இருந்திருக்கீங்களா? இனிமே கவலைப்பட தேவையில்ல. சாரதா கோழி முட்டை இட்லி இருக்கு இல்லையா அப்படின்னு அனாமிகா சொன்னதால நிறைய பேரு அடடே கோழி முட்டை இட்லியா அப்படின்னு சொல்லி வந்து சாப்பிட்டாங்க. அந்த பக்கமா போய்கிட்டு இருந்த கவிதா ஷியாமலாவும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. சகுந்தலா செஞ்சுட்டு போன கலகத்துக்கு இந்த மாமியார் மருமகளும் கடைய ஒரேடியா மூடிட்டு போயிடுவாங்கன்னு நினைச்சேன். எல்லாரும் ஒன்ன மாதிரி என்ன மாதிரி அந்த சகுந்தலாக்கு பயந்து ஓடி போவாங்கன்னு நினைக்கிறியா? அதெல்லாம் இல்ல கவிதா. ஆனாலும் இவங்களுக்கு தைரியம் ரொம்ப ஜாஸ்தி. சகுந்தலா கொடுத்த அடிக்கு மறுபடியும் எந்திரிச்சு இப்படி முன்னேறி நிக்கிறாங்களே. கோழி முட்டை இட்லிய அறிமுகப்படுத்திருக்காங்க. ஆமா கவிதா, இவங்க 2 பேரையும் பார்க்கும்போது எனக்கு பெருமையா இருக்கு. நம்ம இந்த கோழி முட்டை இட்லிய பத்தி 4 பேருக்கு நல்ல விதமா சொல்லி அவங்களையும் இங்க அனுப்பணும். ஆமாக்கா, இப்படியாச்சும் நம்ம அந்த சகுந்தலா மேல பகைய தீர்த்துக்கலாமே அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்த அவங்க வழியில போற வர்றவங்க எல்லார்கிட்டயும் மாமியார் மருமக புதுசா போட்ட கோழி முட்டை கடைய பத்தி அவங்களோட கோழி முட்டை இட்லிய பத்தியும் சொல்லி அவங்க கடைக்கு அனுப்பினாங்க. இப்படியே நாட்கள் போய்கிட்டு இருந்தபோது அவங்களோட கோழி முட்டை இட்லி பயங்கர ஃபேமஸ் ஆச்சு. தன்னோட மருமகளுக்கு வந்த கோழி முட்டை இட்லி ஐடியாவால வியாபாரம் நல்லபடியா போய்கிட்டு இருந்தது. மாமியார் ரொம்ப சந்தோஷப்பட்டு மருமகளை கண்ணுக்கு கண்ணா பாத்துக்கிட்டாங்க.